அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சங்கீதம் 121:3 சொல்கிறது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று எழுதப்பட்டுள்ளதுங்க. ஆமாங்க, சில வயதான பெரியவங்க அம்மாமா ஐயாமா வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வயசாகிட்டு இருக்கு ஐயா, என் கை கால் விழுந்துடக்கூடாது ஐயா, எனக்கு படுத்தபடிக்கு ஆயிடக்கூடாது ஐயா, எனக்கு பார்க்க யாரும் இல்லையா, யாரும் பார்க்க மாட்டாங்க ஐயா, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க அம்மா ஐயா, நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை காப்பாருங்க. இரவும் பகலும் தூங்காத ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க, அவர் உங்களை காப்பார், உங்களை கைவிட மாட்டான்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலாக ஜெபிக்கிற பழக்கம் உண்டுங்க. ஆமாங்க, ஆண்டவர் சொல்கிற, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. இரவும் பகலும் தூங்காமல் நம்ம படைத்த தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறாருங்க. நாம் தூங்கினாலும் அவர் தூங்கலைங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் கால் தள்ளாட விட மாட்டாருங்க, உங்களை படுத்த படுக்கையாக இருக்க விட மாட்டாருங்க, உங்கள் வியாதி படுக்கையை மாற்றுவாருங்க, உங்களை எழும்பி நடக்க செய்வார், புதிய பலனை தந்து ஜீவன் தந்து தீர்க்காயுசு தந்து நடத்துவாருங்க, கடைசி வரையும் நடத்துவாருங்க. இந்த தேவன் மரண வரைந்து நம்மை நடத்துவார். இந்த தேவன் இன்றைக்கு சதாகால் நம்முடைய தேவன் என்று வசனம் சொல்லுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்களை தாயின் கருவிலே கண்டவர் கடைசி வரை நடத்துவார். முதிர் வயதானம் நிறை வயதானம் உங்களை கைவிடாமல் நடத்துவாருங்க. நீங்கள் கவலைப்படாமல் பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுங்க. காலையில் ஜெபம் பண்ணுங்க, இரவு தூங்கும் போதும் செபிங்க, ஆண்டவர் பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. பத்திரமாய் தேவன் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உன்னை காக்கிறவர் உறங்கார், இரவும் பகலும் உறங்காமல் காக்கிற எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உன் காலை தள்ளாட விட்டார். ஆண்டவரே, வயதானவர்கள் பெரியவங்க கர்த்தாவே துதிக்கிறவங்க, கர்த்தா வியாதிப்பட்டவங்க பலவீனமானவங்க, ஒரு நாள் அவங்க கைகால் விழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, அவங்க தள்ளாடிடக்கூடாது ஆண்டவரே, கீழே விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அவங்களை தாங்கி நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பலனை சுகத்தை தந்து நடத்துங்க. அவள் எலும்புகள் கணுக்கள் மூட்டுகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தள்ளாடாதபடி நடத்துங்க. நல்ல ஆயுசை தாங்க, தீர்க்காயுசை தாங்க, வியாதி படுக்கையை மாற்றுங்க. ஆண்டவரே, உன்னை காக்கிற உறங்கான வசனத்தின்படி உறங்காமல் எங்களை காப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் காலை தள்ளாட விட்டார் வசனத்தின்படி எங்கள் கால்கள் தள்ளாடாதபடி கர்த்தர் பாதுகாத்தருளும். ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கட்டாயம் ஆண்டு உங்கள் காலை தள்ளாட விடாமல் பத்திரமாய் நடத்துவார். God bless you. Thank you.